Greetings to all. அனைவருக்கும் வணக்கம். இன்று திங்கட்கிழமை தை மாசம் 26ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கின்றோம். தினமும் பிரித்தானிய நேரம் காலை 9 மணி, 10 மணி, இரவு 8 மணி தியானம் செய்கின்றோம். ஐரோப்பிய நேரம் காலை 10 மணிக்கும் மதியம் 12 மணிக்கும் இரவு 9 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளில் இருந்து இணைந்து கொள்பவர்கள் பிரித்தானிய நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். இன்றைய நிகழ்வுகளாக முதலில் தியானம் இடம்பெறும். இதனை தமயந்தி சிங்காரவடிவு அம்மா அவர்கள் வழிநடத்தி வைப்பார்கள். பிரபஞ்ச நன்றியையும் அவரே கூறி வைப்பார். இசையுடன் கூடிய இசை தியானம் 25 நிமிடங்கள் நடைபெறும். அத்தோடு இன்றைய சிறப்பு பேச்சாளர் திருவாளர் ஜேம்ஸ் அலிஸ்டன் ஐயா அவர்கள் ஜெர்மனியிலிருந்து கலந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய தலைப்பு இயேசு கடவுளா ஆய்வு காலம் என்ற ஒரு தலைப்பிலே அவர் பேச வந்திருக்கின்றார். அருமையான பேச்சாக இருக்கும். அதோடு கேள்வி பதில், கலந்துரையாடல் என்பன இடம்பெற்று பிரித்தானிய நேரப்படி இரவு 9:30 மணிக்கு இந்த தியான தளம் நிறைவு பெறும். அனைவரும் ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொண்டு இப்பொழுது தமயந்தி சிங்காரவடிவு அம்மா அவர்களை அழைக்கின்றேன் தியானத்தை வழிநடத்துமாறு. நன்றி சிவா மோகன் மாஸ்டர். நன்றி. இன்று 26ஆம் தேதி திங்கட்கிழமை தை மாதம் 2026ஆம் ஆண்டு. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தியானம் செய்வதால் எங்கள் மனமும் உடலும் அமைதி அடைகிறது. மனம் அமைதியை தாண்டி சீரான உடல் நிலை வைத்துக் கொள்ளவும், இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும், நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தவும் இத்தியானம் உதவுகிறது. இனி தியானம் செய்யும் முறையை பார்ப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்துவதால் தொண்டை வறட்சி ஏற்படாமல் தவிர்க்கலாம். ஒரு வசதியான இடத்தை தேர்ந்தெடுத்து உங்கள் தலை, கழுத்து, முதுகு ஆகியவற்றை நிமித்தி வைத்து இருக்கும்படி அமர்ந்து கொள்ளுங்கள். கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதை தயவு செய்து கழற்றி வைக்கலாம். கைகளை இப்படி ஒன்றின் மேல் ஒன்றாக கோத்து உங்கள் மடி மீது வைத்திருங்கள். கால் பாதங்களை இப்படி ஒன்றுக்கு மேல் ஒன்றாக வைத்திருங்கள். இப்போது உங்கள் இயல்பான சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்துங்கள். அதாவது உள்மூச்சு, வெளிமூச்சு ஆகியவற்றை அவதானியுங்கள். தியானத்தின் போது எண்ணங்கள் வரலாம். அவற்றை கவனியாது உங்கள் சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்துங்கள். நாங்கள் இன்று எல்லோரும் ஒருங்கிணைந்து 25 நிமிடங்கள் இசையோடு இசை தியானம் செய்வோம். எல்லோரும் அமைதியை பெறுவோம். நன்றி. மாஸ்டர்ஸ், இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. இப்பொழுது அனைவரும் உங்கள் இயல்பான நிலைக்கு வந்து உங்கள் கைகளை மெதுவாக பிரித்து கண்கள் மீது வையுங்கள். 5, 4, 3, 2, 1. இப்பொழுது எல்லோரும் கண்களை மெதுவாக திறந்து நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டு தியானம் செய்ததற்கு 30 வினாடிகள் தொடர்ந்து கைகளை தட்டி மகிழ்வோம். பிரபஞ்ச நன்றிகளே. பிரபஞ்ச நல்லாசையுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் பொழுது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் என்னும் அளவில் விரிவடையும் ஆற்றலுடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி,
யூ தமிழ் டிவி ஜெர்மனி ஆகிய அமைப்பினருக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பதாதைகளையும் இசையையும் வழங்கிய ஆனந்தி பாலதாசன் மாஸ்டருக்கும் பதிவுகளை வழங்கிக் கொண்டிருக்கும் சிவாமோகன் மாஸ்டருக்கும் எல்லோர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இத்தளத்தை இடைவிடாது நடாத்தி கொண்டிருக்கும் சிஸ்கந்தராஜா மாஸ்டருக்கும் அருந்ததி மாஸ்டருக்கும் எல்லோர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிரக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்வோம். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி அம்மா. உங்களுக்கும் பிரபஞ்ச நன்றியையும் கூறி தியானத்தையும் வழி நடத்தியமைக்காக அனைவர் சார்பிலும் நன்றியை கூறிக்கொண்டு இப்பொழுது எங்களுடைய சிறப்பு பேச்சாளர் ஜெர்மனியிலிருந்து ஜேம்ஸ் அலிஸ்டன் ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்றுக் கொண்டு அவரை பற்றிய அறிமுகம் பெரிதாக தேவையில்லை. அவர் இந்த தளத்திலே எங்களோடு சேர்ந்து அவரும் ஒரு பங்காளியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். மிகவும் கதம்ப நிகழ்ச்சியை ஆரம்பத்தில் இருந்து சிறப்பாகவே நடத்தி தருகின்ற ஒருவர். அதோடு இவ்வாறான பேச்சுக்களையும் அவர் அழகாக தந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே அவரை நான் நேரத்தை மினக்கெடுத்தாமல் இப்பொழுது இந்த தளம் உங்களுடைய கையில் ஐயா. ஜேம்ஸ் அலிஸ்டன் ஐயா, வாங்கோ. வணக்கம், நிறைந்த நன்றி. இந்த தளத்திலே நான் பேசுவதற்கு ஊடகமாக இருந்த திரு ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயா, அருந்ததி அம்மா அவர்களுக்கும் இந்த தளத்தினை நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நிறைந்த நன்றிகள் கூறி தொடர்கின்றேன். இன்றைக்கு இந்த தளம் 1708வது நாளாக சிறந்து நிற்கின்றதென்றால் அதனுடைய பெரிய நிகழ்வு இங்கே உள்ள பணியாளர்கள் என்று குறிப்பிட முடியும். வெறுமனே ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயா, அருந்ததி அம்மா அவர்களினாலே செய்ய முடியாது செய்தார்கள், செய்ய முடியாமலும் இருந்த காரியத்தை ஒரு குழுவாகும் போது பணியாகி அது செயற்படுகிறது. இந்த நிலையிலே இன்றைய தியானத்தினை நடத்திய தகையாளர் தமயந்தி சிங்கார வடிவேல் அம்மா அவர்களுக்கும், பதாதைகள் அளித்த ஆனந்தி அம்மா அவர்களுக்கும், பதிவு செய்து கொண்டிருக்கின்ற சிவாமோகன் அம்மா அவர்களுக்கும் இன்றைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து தொடர்கின்றேன். நான் இந்த தளத்திலிருந்துதான் அறிவு பெற்றேன் சைவம் பற்றி. இந்த சைவத்திலே இத்தனை இருக்கிறதே என்று தேடினால் இவர்கள் பேசுவதெல்லாம் எங்களுடைய கிறிஸ்தவத்திலும் இருக்கிறதே, இது என்ன என்பதை தேடும் போது இந்த தேடல் இயேசுவை பற்றி சைவத்திலும் இருக்கிறது, இஸ்லாமியத்திலும் இருக்கிறது. இது என்ன என்பதனை தாங்களும் அறிந்து கொள்ள கூடிய முறையிலே தருவதற்கு முயன்றேன், அவ்வளவுதான், வேறொன்றுமில்லை. நானும் தெரிந்து கொள்ளுகின்றேன் சைவத்தை, நீங்களும் இந்த கிறிஸ்தவத்தை தெரிந்து கொள்ளுங்கள். ஆனால் ஒன்று, இந்த கிறிஸ்தவமும் சைவமும் என்கின்ற மதம் மதமாகி போய் நிற்கின்றது. ஆனால் இந்த தியான தளம் எங்களை மனிதர்களாக்கி இருக்கின்றது. இந்த மனிதர்களாகி நாம் இருப்பதற்கு நாம் எல்லா மறைகளையும், இஸ்லாமியத்தை கூட நாம் தெரிந்திருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். இஸ்லாமியம் நல்லது, அது மறையாகி இருக்கும் வரையும் நல்லது. மதமாகி நின்ற பொழுது கிறிஸ்தவமும் உதவாது, சைவமும் உதவாது, இஸ்லாமியமும் உதவாது. நான் இப்பொழுது வர வேண்டிய விடயத்தை நான் தொடர்கின்றேன். இயேசு கடவுளா என்பது இயேசுவனுடைய போதனை காலம் முதல் யூத மறை வல்லுநர்களிடம் ஏற்பட்டிருந்த ஒரு கேள்வி. அவர்கள் இதனை இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இன்றும் கூட ஜெகோவாஸ் விட்னஸ் இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த நிலையிலே இந்த இயேசு யார் என்பதுதான். இயேசு பிறப்பார் என்று சொல்லி கிட்டத்தட்ட 720 ஆண்டுகளுக்கு முதல் தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டது. அதிலே முக்கியமானது மீகா 5வது அதிகாரம் 2வது வசனத்திலே வருகிறது. நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்லெகேமே, ஜூதாவின் குடும்பங்களுள் மிகச் சிறியதாயிருக்கிறாய். 1000 ஆனாலும் இஸ்ராயேலை ஆளப் போகிறவர்
உன்னிடமிருந்தே தான் தோன்றுவார் என்று. கிறிஸ்து பிறக்கிறார் பெத்லகேமிலே. 3 ஞானிகள் அவரை சந்திக்க செல்லுகின்றார்கள். 3 ஞானிகள் தான் சந்திக்க சென்றார்கள் என்பதை பற்றித்தான் குறிப்பு இருக்கிறது. ஆனால் ஆய்வாளர்கள் பல ஞானிகள் அவரை சந்திக்க சென்றார்கள் என்று சொல்லுகின்றார்கள். இப்பொழுது அவரை சந்திக்க சென்றது 3 அரசர்கள் என்று சொல்லுகின்றார்கள். உண்மையிலே அரசர்கள் அவரை சந்திக்க செல்லவில்லை. அவரை சந்திக்க சென்றது ஞானிகள். இந்த ஞானிகள் என்று சொல்லப்படும் பொழுது அவர்கள் ஒரு பெரும் சாஸ்திரிகள். சாஸ்திரிகள் என்று சொல்லப்படும் பொழுது நாம் தமிழிலே சாத்திரம் சொல்லுகின்றவர்கள் என்ற மனநிலையை கொள்ளுகின்றோம். அப்படி அல்ல. சாஸ்திரிகர்கள் என்று சொல்லப்படும் பொழுது ஒவ்வொரு கலையிலும் நிபுணத்துவம் வாய்ந்தவர்களாக இருந்தார்கள். இவர்கள் ஒரு புதிய நட்சத்திரத்தை கண்டார்கள். இந்த நட்சத்திர தோற்றம் முற்றிலும் வித்தியாசமாக இருந்தது. இவைகளை பற்றி ஆராயத் தொடங்கினார்கள். அவர்களுடைய ஆய்வுக்குள்ளே இந்த நட்சத்திரம் வித்தியாசமாக இருக்கிறது, இது ஒரு பெரிய அரசர் பிறந்ததற்குரிய ஓர் அடையாளமாக இருக்கிறது என்று அவரை தேடி சென்றார்கள். அந்த நட்சத்திரத்தை அடையாளமாக வைத்து அவரை தேடி சென்றார்கள். இதிலே ஒருவர் இலங்கையர் என்றும் இவருடைய பெயர் சூரிய பெருமாள் என்றும் திரு ஜேசிரன் அவர்கள் குறிப்பிடுகின்றார். ஒருவர் இலங்கையர் என்பது போர்த்துகேய மாலுமி ஒருவருடைய கருத்தாகவும் பதிவாகி இருக்கிறது. ஆனால் உண்மையிலே அவர் இலங்கையர் தான். ஆனால் இலங்கையில் இருந்து செல்லவில்லை. தன்சானியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலே நெருங்கிய தொடர்பு இருந்தது. இந்த நெருங்கிய முன்னைய காலத்திலே ஜெருசலேம், ரோமை ஆகிய இடங்களுக்கு இலங்கையில் இருந்து படகுகள் சென்றிருக்கின்றன, பெரிய படகுகள். அந்த பெரிய படகுகள் மயிலிறகு முதல் அனைத்தையும் ஏற்றி சென்றிருக்கின்றன. ஆகையினாலே பெரிய விற்பனை எருசலேமிலே நடந்திருக்கின்றது. அதே வேளையிலே இங்கும் ரோமையிலும் நடந்திருக்கின்றது. எருசலேமிலே நான் எருசலேமுக்கு போயிருக்கிறேன். போன வேளையிலே என்னவென்று பார்த்தால், அதாவது இயேசு போதித்தார், 5000 பேருக்கு போதித்தார். பைத்தியாரத்தனமா சொல்றாய், நாங்கள் 5 பேருக்கு பேசினாலே கேட்குதில்லை, 5000 பேருக்கு இவரினாலே எப்படி போதிக்க முடிந்தது? இவைகளை பற்றி அங்கு கேட்ட பொழுது என்னை ஒரு ஸ்டேடியத்துக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். ஒரு ஸ்டேடியத்திலே இருந்து நான் ஒரு காகிதத்தை கசக்கினால் 50 மீட்டருக்கு அங்காலே 50 அடி 50 மீட்டர் அங்காலே இருக்கின்றவர் அது தனக்கு கேட்கின்றது என்று கை உயர்த்தினார். திருமதி ஜெயா நடேசன் இந்த தளங்களிலே சில நேரம் வருகின்றவர், அவர் தான் அங்கு நின்று அதை செய்தார். அப்படியானால் அந்த காலத்திலே எங்களிடம் மைக் இல்லை. மைக் இல்லாத காரணத்திலே இந்த துணி எவ்வாறு பரவி சென்றது? நாங்கள் இன்னொன்றையும் யோசிக்கலாம். பாடகர்கள், இந்திய சிறந்த பாடகர்கள் இலங்கைக்கு வந்திருக்கிறார்கள். இவர்களுடைய பாடல்கள் பாடும் பொழுது மனோகரா தியேட்டரில் இருந்து இவர்கள் பாடினால் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் வரையும் கேட்கும். அதை கேட்கக்கூடிய அளவுக்கு எங்களுடைய காதுகளும் அமைந்திருந்தன. இன்று மெழுகுதிரி வெளிச்சத்திலே எல்லாம் தெரிஞ்சு கொண்டவர்கள், மெழுகுதிரி வெளிச்சத்திலே கற்றுக்கொண்டவர்கள் எங்களுக்கு இப்பொழுது இந்த மின்சார வெளிச்சம் வந்ததினாலே அதிகம் தெரியவில்லை. அடுத்து இன்னும் ஒரு பிரச்சனை, தற்பொழுது கார்களுக்கு பூட்டியிருக்கின்ற LED லைட்டை பார்த்தால் ஒரு கணம் கண் குருடாகி விடுகிறது, ஒரு கணப்பொழுது. அதற்கு பிறகுதான் தெரிகிறது. அத்தனை மாற்றங்களுக்குள்ளே நாங்கள் வந்து விட்டோம். ஆனால் நான் எதை சொல்ல வருகின்றேன் என்றால், மாற்றங்களுக்குள் நாம் வாழுகின்றோம் என்பதனை. இங்கே 3 ஞானிகள் சந்திக்கின்றார்கள். அவர்கள் சோதரர்கள் அல்ல, விண்மீன் அடையாளத்தை கண்டு சென்றவர்கள். இவர்கள் மூவரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு இடத்திலே சந்திக்கின்றார்கள். சந்தித்து இந்த விண்மீனை வைத்து தேடிக்கொண்டு செல்லும் பொழுது இவர்களுடைய உள்ளத்திலே இருந்த கருத்து, இவர் அரசர் என்பதனாலே இவர் அரண்மனையிலே தான் பிறந்திருப்பார். ஆகினாலே தாவீது மன்னனிடம் செல்லுகின்றான். தாவீது மன்னன் அல்ல, அந்த ஏரோது மன்னனிடம் செல்லுகின்றான். ஏரோது மன்னன் திகைக்கின்றான். தன்னுடைய நாட்டிலே இன்னொரு அரசர் பிறந்திருக்கிறாரா? இவர் தன்னுடைய மறை ஆலோசகர்களை கூப்பிட்டு ஆலோசிக்கின்றார். யார் இவர்? எங்கே? இவர் பெத்லகேமிலே பிறந்திருக்கின்றார் என்பது எத்தனையோ வருடங்களுக்கு முதல் சொல்லப்பட்டது என்பது
அவருக்கு சொல்லப்படுகிறது. அப்போ அவர் சொல்றார், இவரே பெத்லகேம் என்ற இடத்துல தான் பிறந்திருக்கிறார். இவரை நீங்கள் சந்தித்த பின்னர் எனக்கும் வந்து சொல்லுங்கள், நான் அவரை சந்திக்க வேண்டும் என்ற வஞ்சக எண்ணத்தோடு சொல்லுகின்றார். இவர்கள் போய் இயேசுவை சந்திக்கின்றார்கள். இவர்கள் வெளியே வந்ததும் விண்மீன் மீண்டும் வந்து நின்றது. ஆகையினாலே இந்த விண்மீனுக்கு அடையாளத்தோடு செல்லும் பொழுது இது இயேசு பிறந்த அந்த கொட்டகைக்கு மேலே நின்றது. இந்த கொட்டகையை வீடு என்று வர்ணிக்கின்றார்கள். ஒரு தொழுவம், மாட்டு தொழுவம் என்று சொல்லுகின்றார்கள், குதிரை தொழுவம் என்று சொல்லுகின்றார்கள். இவர்கள் இயேசு பிறக்கும் பொழுது ஒரு குயின்டஸ் அவருடைய காலத்திலே ஒரு கணக்கெடுப்பு நடந்தது. அதனாலே தான் அந்த கணக்கெடுப்புக்காக இவர்கள் கொண்டும் போகும்போது அங்கே இவர்கள் தங்குவதற்கு இடம் கிடைக்கவில்லை. இந்த ஒரு நிலையிலே ஒரு சத்திரத்திலே தான், சத்திரம் என்றால் ஒரு வீடு போன்ற ஒரு இடத்திலே தான் அங்கே இயேசு பிறக்கின்றார். அங்கே போய் இவர்கள் சந்திக்கின்றார்கள். சந்தித்து விட்டு மீள வரும் பொழுது இவர்கள் சம்மனசுகளினாலே, அதாவது கனவுகளிலே இவர்கள் எச்சரிக்கப்படுகின்றார்கள், ஏரோது மன்னனிடம் போக வேண்டாம், வேறு வழியாக திரும்பி செல்லுங்கள் என்று. இவர்கள் வேறு வழியாக திரும்பி செல்லுகின்றார்கள். இது ஏரோது மன்னன் எதிர்பார்க்கின்றான், போனவர்கள் திருப்பி வரவில்லை. ஆகையினாலே என்ன செய்கின்றான், பெத்லகேமிலே பிறந்த குழந்தைகள், 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் அத்தனை பேரையும் கொலை செய்யுமாறு உத்தரவிடுகின்றான். இதிலே கிட்டத்தட்ட பெத்லகேமிலே 20 குழந்தைகள் வரை கொல்லப்பட்டதாக வரலாறு கூறுகின்றது. அடுத்ததாக இயேசு வளர்கின்றார். 12 வயது முதல் கிட்டத்தட்ட 30 வயது வரை அவருடைய டாக்குமெண்ட்ஸ் எதுவும் விவிலியத்திலே இல்லை. ஆனால் இவர் தன்னுடைய பெற்றோர்களுக்கு பணி செய்து வந்ததாக, இவருடைய தந்தையார் தச்சு தொழில் செய்தவர், ஆகையினாலே இவரும் தச்சு தொழில் செய்து தன்னுடைய தாயை காத்து வந்ததாகத்தான் ஒரு உறுதியான பதிவுகள் இருக்கின்றன. ஆனால் ஆய்வாளர்கள் எல்லாம் எழுதலாம், அவர் இந்தியாவுக்கு வந்தார், அவர் இங்கே சென்றார், இங்கிலாந்துக்கு வந்தார், அமெரிக்காவுக்கு வந்தார் என்றெல்லாம் பதிவுகள் இருக்கின்றன. ஆனால் அவர் எங்கும் செல்லவில்லை, அங்கேதான் இருந்தார். இங்கே பௌத்த மதத்தினுடைய எண்ணங்கள் இங்கே கிறிஸ்துவனுடைய போதனைகளிலும் இருக்கின்றன. அதாவது மற்றவனுக்கு தீமை செய்யாதே. எங்களுடைய இந்த தளத்தினுடைய நோக்கமும் அதுதான், மற்றவர்களுக்கு தீமை செய்ய வேண்டாம் என்பதுதான். இவர் தன்னுடைய போதனையை தொடங்குகின்றார், 30 வயதிலேயே தொடங்குகின்றார். 12 சீடர்களை தன்னுடைய செயற்பாட்டுக்கு அழைக்கின்றார். பின்னர் இந்த 12 சீடர்கள் 180 சீடர்கள் வரை ஆனார்கள். அதன் பின்னர் உலகம் எல்லாரும் சென்றார்கள். இதிலே ஒவ்வொரு சீடர்களும் ஒவ்வொரு இடத்திற்கு அவருடைய சீட்டுக்குலுக்கி போடப்பட்டு ஒவ்வொரு இடங்களுக்கும் சென்றார்கள். தோமா என்ற சீடர், தோமையார், அதாவது இயேசு இந்த சிலுவையில் அறையப்பட்டு இயேசு உயிர்த்திட்டார், இவர் உயிர்த்திட்டார் என்று சொன்ன பொழுது இயேசு தன்னுடைய நண்பர்களை, அப்போஸ்தலர்கள் 12 பேரை சந்திக்கும் பொழுது அதிலே ஒருவரான தோமா அங்கே இல்லை. தோமா சொல்லுகின்றார், நான் நம்பவே மாட்டேன் என்று சொல்லும் பொழுது இன்னும் ஒரு நாள் இயேசு தோமாவையும் சேர்த்து அங்கே சந்திக்கின்றார். அப்பொழுதுதான் தோமா ஆண்டவரே என்று அவரை வணங்கிய செய்தி விவிலியத்திலே முதலிடம் பெறுகிறது. அதாவது தோமா இயேசுவை ஆண்டவரே என்று வணங்கினார் என்பது. அதன் பின்னர் இயேசு வந்து பல இடங்களிலே போதிக்கின்றார், பல பேரை குணமாக்குகின்றார், மலைப்பொழிவு செய்கின்றார். ஏழைகள் கனிவுடையோர், நீதியை நிலைநாட்டுபவர், இரக்கமுடையோர், அமைதியை ஏற்படுத்துபவர், நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர், அவர்களுக்குத்தான் விண்ணரசு சொந்தம் என்று அறிவிக்கின்றார். இங்கேதான் இன்னும் ஒரு கருத்தை கூறுகின்றார். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்ற காலத்திலே தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம், வல கன்னத்தில் அடிப்பவருக்கு மறு கன்னத்தையும் காட்டுங்கள், தர்மம் செய்யும் போது வலக்கை செய்வது இடது கைக்கு தெரியாதிருக்கட்டும் என்று குறிப்பிடுகின்றார். உங்களிடம் அன்பு பற்றி குறிப்பிடும் பொழுது அது வித்தியாசமானது. உனக்கு அன்பு செய்பவருக்கு நீ அன்பு செய்தால் அர்த்தம் இல்லை.
உனக்கு அன்பு செய்யாதவருக்கு நீ அன்பு செய்ய என்பது இயேசுவினுடைய போதனையாக அமைகிறது. இதிலே அவர் பரலோக என்ன தனக்கு இறைவனை தொழுவதற்கு எப்படி என்று சொல்லப்படும் பொழுது பரலோக மந்திரத்தை சொல்லிக் கொடுக்கின்றார். அதிலே உள்ள முக்கியமானது, என்னுடைய இன்றைக்கு தேவையான சாப்பாட்டை எனக்கு தாரும். இரண்டாவது, நாம் செய்யும் மற்றவர் செய்யும் குற்றத்தை நான் மன்னிப்பது போல என்னுடைய குற்றத்தை மன்னியும். அதாவது என்ன என்று சொன்னால், எங்களுடைய வாழ்விலே நாங்கள் மற்றவரை மன்னிக்க தயாராக இல்லை என்றால் எங்களுடைய குற்றமும் மன்னிக்கப்பட மாட்டாது. ஆகவே மற்றவர்களை மன்னிப்பது முக்கியமானது என்று குறிப்பிடுகிறார். அடுத்தது, பிறர் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளிக்காதீர்கள். ஒரு கை ஒருவரை காட்டும் பொழுது 3 விரல் எம்மை நோக்கியே இருக்கிறது. இவ்வாறு பல அதாவது பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புவதை நீங்களும் அவருக்கு செய்யுங்கள். ஒரு பெரியதொரு போதனையாக இருக்கிறது. இங்கே இவருடைய செயற்பாட்டிலே ஒன்று வருகிறது. 100 தலைவன் இவரை சந்திக்கின்றான். 100, அதாவது ரோமையருக்கும் இவர்களுக்கு யூதர்களுக்கும் இடையிலே தொடர்புகள் இல்லை. 100 தலைவர் என்கிறது ரோமை தலைவன், 100 பேருக்கு தலைவன் இயேசுவை சந்திக்கின்றான். தன்னுடைய பிள்ளையை குணப்படுத்த சொல்லி கேட்ட பொழுது இயேசுவிட்ட சொல்லுகின்ற ஒரு வார்த்தை பெரிய வார்த்தையாக இருக்கின்றது. இயேசுவை அவர்களினால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகையினாலே சொல்லுகின்றான், நீர் என்னுடைய வீட்டுக்கு வருவதற்கு தகுதி இல்லை. அதாவது எனக்கு தகுதி இல்லை. நீர் என்னுடைய வீட்டுக்கு வருவதற்கு எனக்கு தகுதி இல்லை. நீர் ஒரு சொல் சொன்னால் போதும் அவர் குணமடைவான் என்று சொல்லுகின்றார். இது பலரையும் அதிர்ச்சி அடைய வைத்த விடயமாக இருக்கிறது. என்னென்றால், 100 தலைவன், ரோமை படைக்கு தலைவன் இயேசுவை வந்து கேட்கின்ற நிகழ்வு. அடுத்ததாக, ஒரு காற்றையும் கடலையும் அடக்குகின்றார் இயேசு. காற்றையும் கடலையும் இயேசு நித்திரையாகி இருக்கிறார். படகுல நித்திரையாகி இருக்கும் பொழுது கடல் கம்புகிறது. நான் அங்கே சென்ற பொழுது இதனை கண்டேன். கிட்டத்தட்ட இந்த பகுதியில் இருந்து பார்த்தால் அடுத்த கரை தெரியும். அப்பொழுது நான் என்னை கூட்டி சென்ற அதை நெறிப்படுத்தியவரிடம் கேட்டேன், இந்த இடத்துல என்னென்று புயல் வரும்? ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வித்தியாசம். அதுக்குள்ள புயல் என்னென்று வரும்? அங்கே ஏற்படுகிறது சுழல் காற்று என்று சொன்னார். அங்கே ஏற்படுவது சுழல் காற்றாக இருப்பதனாலே அவைகள் படகுகளை மூழ்கடித்துவிடும். படகுகள் என்று சொல்லப்படும் பொழுது நாய் பார்ப்பது போல பெரிய பாய்மர கப்பல்கள் அல்ல, சாதாரண சிறிய படகுகள். இவைகளிலே இயேசு அந்த காற்றையும் கடலையும் அடக்குகின்றார். அடுத்தது இன்னொரு நிகழ்வு, பெரிய நிகழ்வாக இருக்கிறது. முடக்குவாத முற்றவரை இயேசுவிடம் கொண்டு வருகிறார்கள் கட்டிலே கிடத்தி. அப்ப இயேசு சொல்லுகின்றார், உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, நீ எழுந்து நடக்க சொல்லி. இவைகளை மறை வல்லுநர்கள் பார்க்கின்றார்கள். இவர் யார் பாவங்களை மன்னிக்கிறதற்கு என்று அவர்கள் முணுமுணுக்கின்றார்கள். இங்கே ஒன்றை கவனிக்க வேண்டும். சில கேன்சர் நோயாகி இருக்கின்றவர்களுக்கு சில செய்திகள் சொல்லப்படுகின்றன. யாரை வெறுப்பாகி, அதாவது செய்வினை என்று சொல்லுகின்றோம், இன்னொருவரிலே நான் வெறுப்பாகி வெறுத்து அவர் எனக்கு செய்வினை செய்து வைத்திருக்கிறார் என்று. உண்மை அது இல்லை. நான் எனக்கு செய்வினை செய்து வைத்திருக்கிறேன். நான் செய்த வினை என்னை தாக்குகிறது, நான் மற்றவரை தாக்குகின்றேன். இதனை இவர்கள், அதாவது மந்திரவாதிகள், அழகாக எங்களுடைய மக்களிலே கையாளுகின்றார்கள். இவருடைய எதிரிகளை பார்த்து, எங்கே இருக்கும் எதிரி? உறவுக்குள்ளே தான் இருக்கும். அந்த உறவுக்குள்ளே பிரிவினையை ஏற்படுத்தி ஏராளமான காசனை பெற்று செல்லுகின்றார்கள். இவர்களிலே நாம் எச்சரிக்கையாக வேண்டும். இந்த விடயத்திலே உண்மையிலே செய்வினை என்பது நாம் எமக்குள்ளே வெறுப்பினை ஏற்படுத்துவது. இந்த மன்னிப்பினை கொடுக்கும் பொழுது அவர்கள் குணமடைந்த வரலாறுகள் நம்முடைய யூடியூப் பதிவுகளிலே இருக்கின்றன. இன்னொரு பதிவு இருக்கின்றது. ஒரு சிறுமி இறந்து விட்டால், எப்பொழுது இறந்தாள்? இப்பொழுதுதான் இறந்தாள், நான் வந்து குணப்படுத்துகிறேன். அவர் சென்று அந்த சிறுமியை குணப்படுத்துகின்றார். இன்னொரு விடயம், 5000 பேருக்கு உணவு அளிக்கப்பட்ட விடயம். அதாவது அங்கு பகிர்ந்து கொள்ளுகின்ற மனநிலை அடியோடு இல்லை. இந்த நிலையிலே என்ன நடக்கின்றது என்றால், கூட்டம் இருக்கிறது,
பிந்தி போய்விட்டது, சாப்பாடு கொடுக்க வேண்டும், என்ன செய்கிறது என்று கேட்டால் உணவு இல்லை. அப்பொழுது ஒரு வேறு என்ன இருக்கிறது? ஒரு சிறுவன் முன் வருகிறான், என்னிடம் 5 மீன்களும் 5 ரொட்டிகளும் 2 மீன்களும் இருக்கின்றன, கொண்டு வா. இப்பொழுது என்ன நடக்கின்றது என்றால், அங்கே இருந்தவர்கள் ஒவ்வொருவரும் வைத்திருக்கிறார்கள் உணவு. அந்த உணவுகள் எல்லாவற்றையும் சேர்த்து எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. கொடுத்து ஏராளமானவை மிகுதியாக எடுக்கின்றார்கள். இங்கே என்னவென்றால், அங்கே பகிராத மனம் கொண்ட அவர்களை இயேசு பகிர வைக்கின்றார். ஜெர்மனியிலே கிறிஸ்துமஸ் விழா நடக்கும் பொழுது நான் தொடர்பாளராக இருக்கிறேன். என்ன செய்கிறது இவ்வளவு பேருக்கும் சாப்பாட்டுக்கு? அப்ப ஃபாதர் ஜேசுகரம் இருந்தவர், அவர் சொன்னார், கத்தோலிக்க மக்கள் தானே, நீங்கள் எல்லாரும் சாப்பாடு செய்யுங்கள், மேலதிகமாக 2 பேருக்கோ 3 பேருக்கோ சாப்பாடு செய்து கொண்டு வாருங்கள். முடிவு என்னவென்றால் எல்லோரும் திருப்தியாக சாப்பிட்டார்கள். இதுதான் இந்த தளத்திலே உள்ள எங்களுக்கும் தேவையானது, பகிர்ந்து உண்ணுதல். அடுத்ததாக இயேசு தன் தோற்றம் மாறுவதை பார்க்கிறோம். உண்மையான நிலையை தன்னுடைய நண்பர்கள் அப்போஸ்தலர்களுக்கு காட்டுகின்றார். அதை காட்டி, இதுதான் நான் உண்மையான கடவுள், அவர் உண்மையான கடவுள் என்று அங்கு சொல்லப்படுவது அதன் மூலம் வெளிப்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக ஜூதாஸ் அங்கே காட்டி கொடுக்கின்றான். இந்த ஜூதாஸை நாம் எடுத்தால், கத்தோலிக்க கிறிஸ்தவம் ஜூதாஸை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஒர்த்தோடாக்ஸ் இருக்கிறது. ஒர்த்தோடாக்ஸ் என்பது கிறிஸ்தவம் போதிக்கப்பட்ட பொழுது ஒன்று, அதாவது துருக்கி அந்த பகுதிகளில் எல்லாம் போதிக்கப்பட்டது, ரஷ்யாவிலே போதிக்கப்பட்டது, அந்திரியாஸ் அவர்கள் அங்காலே போனது. அது ஒரு இஸ்லாமிய ஆட்சிக்குட்பட்ட ஒரு பகுதி. இங்கே ரோமை ஆட்சிக்குள்ளே ஒன்று வந்து சேருகின்றது. அதுதான் பின்னர் கத்தோலிக்கமாகின்றது. கான்ஸ்டன்டைன் மன்னர் ஏற்றுக்கொண்டதனாலே அரச மதமாகிறது. இது அரச மதமாகவில்லை, ஒர்த்தோடாக்ஸ் என்ற பிரிவு. ஒர்த்தோடாக்ஸ் வந்து ஜூதாஸை, அதாவது புனிதராக ஏற்றுக்கொள்ளுகின்றது. ஏனென்றால் ஜூதாஸ் இயேசுவை காட்டி கொடுக்கவில்லை என்றால் இயேசு மரித்திருக்க வேண்டிய தேவை இல்லை. ஆகையினாலே அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள், இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் கிறிஸ்தவம் படிக்கும் பொழுது இந்த கேள்வியை கேட்டேன். கேட்ட பொழுது எனக்கு தரப்பட்ட பதில், ஜூதாஸ் தற்கொலை செய்து கொண்டதனாலே தான் நாம் ஜூதாஸை ஏற்றுக்கொண்டால் தற்கொலை செய்வது நியாயமானது என்பதையும் தற்கொலை செய்வது சரியானது என்ற முடிவுக்கும் மக்கள் வருவார்கள். ஆகையினாலே ஜூதாஸை கத்தோலிக்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் ஒருவருடைய உயிரை ஒருவர் தன்னுடைய உயிரை எடுப்பதற்கு கூட உரிமை இல்லை, அது இறைவனுக்குரிய பணி என்று சொன்னார்கள். அடுத்தது, கிட்டத்தட்ட கிறிஸ்து எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்ட நிகழ்வு இருக்கிறது. இயேசு எருசலேமுடைய அழிவை பற்றி சொல்லுகின்றார். இயேசு இறந்து கிட்டத்தட்ட 70வது ஆண்டு அளவிலே எருசலேம் தீத்துவினாலே அழிக்கப்பட்டது. என்னவென்றால், அங்கே ரோமை புரட்சியாளர்கள் ரோமைக்கு எதிராக புரட்சி செய்ததனால் அந்த எருசலேம் அழிக்கப்பட்டது. யூதர்கள் எல்லோருமே அந்த இடத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். யூதர்கள் அங்கே இல்லை. சொல்லுவார்கள், இஸ்ரேல் என்ற ராட்சியம், இஸ்ரேல் என்ற அரசு இருக்கவில்லை என்று. இஸ்ரேல் என்ற அரசு இருந்தது. இஸ்ரேலுடைய முதலாவது மன்னர் சவுல் என்பவர். இங்கே பின்னர் இஸ்ரேல் பலரினாலே கைப்பற்றப்பட்டு இஸ்ரேல் அரசு தோற்கடிக்கப்பட்டு அனைவரும் சிதறி ஓடுகிறார்கள். இங்கேயும் கூட சிதறி ஓடி பலர் ரோமைக்கு வருகின்றார்கள். இவர்களிலே யூதர்களும் மறைவல்லுநர்களும் இருந்தார்கள். இங்கே அடுத்த பிரச்சனை வருகிறது. அதாவது இயேசு கடவுள் இல்லை என்ற சிக்கல் அங்கே எழும்புகிறது. அப்பொழுது அங்கே அதற்கிடையிலே இயேசுடைய இறப்புக்கு வர்றதுக்கு காரணம் வந்து இயேசு பாவ மன்னிப்பு அளித்தது, இயேசு நான் தான் கடவுள் என்று கூறியது, விடுதலை நாளிலே இயேசு குணமாக்கியது, கடைசியாக இயேசு ஜெருசலேமிலே காசு புறா விற்பவர்களுடைய தளவாடங்களை எல்லாம் தூக்கி எறிந்து அவர்களை தாக்கியது. அதாவது அங்கே அவர்களுடைய பணம், அதாவது காசு விற்பனை அங்கே இல்லாமல் போகிறது. ஆகையினாலே அவர்கள் அதன் பின்னர் தான் இயேசுவை சந்தித்து இயேசுவை கைது செய்து இயேசுவை
புரட்சியாளனாக்குறார்கள். பிலாத்துவுக்கு எதிராக புரட்சியாளனாக்கி பிலாத்துவிடம் கொண்டு செல்லுகின்றார்கள். பிலாத்து அவரிலே குற்றம் எதையும் காணவில்லை. காணவில்லை என்ற காரணத்தினாலே இவர்கள் பிலாத்துவிடம் பிலாத்துவுடன் மோதுகின்றார்கள். நீர் இவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீர் சீசருடைய தொடர்புள்ளவர் இல்லை என்று. ஆகையினாலே பிலாத்து அதற்கு பயந்து இவருக்கு கொலை தீர்ப்பு நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று எழுதுகிறார். ஆனால் பிலாத்துவினுடைய மனைவி என்ன செய்கின்றாள் என்றால், இவரின் மீது நீர் தொடர்பு கொள்ள வேண்டாம், இவர் ஒரு நல்லவர், இவர் இவர் ஒரு இறைவனுடைய தூதர், இவரின் மீது நீர் எந்த தீர்ப்பும் எடுக்க வேண்டாம் என்று சொல்லி பிலாத்துவினுடைய மனைவி எச்சரிக்கிறாள். அவர் கனவு கொண்டு இவரை எச்சரித்தார். ஆனால் பிலாத்துவினாலே எதுவும் செய்ய முடியாமல் போய்விட்டதனாலே பிலாத்து என்ன செய்கின்றான் என்றால், இயேசுவுக்கு தீர்ப்பு கொடுக்கிறான். மரண தீர்ப்பு. எவ்வாறு என்றால், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். அப்படி என்றால் அந்த சிலுவையிலே எழுத வேண்டிய அந்த செய்தியிலே இவர் யூதர்களுடைய அரசன் என்று எழுதியிருந்தார். அதை மாற்றச் சொல்லி கேட்டார்கள். பிலாத்து மறுத்து விட்டான். நான் எழுதியது தான் என்று சொல்லி. அப்படி அடுத்ததாக என்னவென்றால், இந்த தீத்து மன்னனினாலே இது அழிக்கப்பட்டது. இங்கே இயேசு கடவுள் இல்லை என்ற செய்தியை இவர்கள் தருகின்றார்கள். தரும் பொழுது திருச்சபை அங்கே உருவாகி விட்டது. திருச்சபை என்பது இறை தூதர்களினாலே அங்கு ஒரு சபை உருவாகிவிட்டது. அங்கே அவர்கள் கூறுகின்றார்கள் இயேசு கடவுள் என்று. இன்னும் திருச்சபைக்குள்ளே அந்த சிக்கல் வலுக்கிறது. இயேசு அரைவாசி கடவுள், அரைவாசி மனிதன். அதையும் திருச்சபை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை செய்தது யார் என்று சொல்லி சொன்னால் பெரியதொரு பிஷப். எங்களுடைய இதுக்குள்ளே கத்தோலிக்க திருச்சபைக்குள்ளே ஒரு பிஷப் இதை சொல்லும் பொழுது கத்தோலிக்க திருச்சபை அவரை பதவி நீக்கம் செய்கிறது. பதவி நீக்கம் செய்து இயேசு முழுமையான கடவுள், முழுமையான மனிதன் என்று சொல்லுகின்றது. அதாவது ஆயர் நெஸ்டோரியஸ் பதவி நீக்கம் செய்யப்பட்டார். அடுத்த விடயம் வருகிறது. மரியாள் பாவம் செய்தவர் ஆனபடியால் இயேசு கடவுள் இல்லை. திருச்சபை சொல்லுகிறது மரியாள் பாவம் செய்யவில்லை, பாவம் இல்லாமலே பிறந்தார். ஆகையினாலே இயேசு கடவுள் என்று. அடுத்த பிரச்சனை வருகிறது. இயேசு மரியாளுடைய தாயாக இருக்கலாம், ஆனால் கடவுளின் தாயில்லை. திருச்சபை மரியாள் கடவுளுடைய தாய் என அறிவிக்கின்றது. இதிலே இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. என்னவென்றால், இறை வெளிப்பாடு கேட்பார்கள், விவிலியத்திலே இருக்கிறதா? விவிலியம் என்பது மக்களுடைய வரலாறு, அதனோடு இறைவனை அவர்கள் நம்பிய நிலை, இறை வெளிப்பாடு ஆகிய மட்டுமல்ல, இயேசுவினுடைய போதனைகள் அடங்கியதுதான் விவிலியம். இந்த விவிலியத்துக்கு அப்பாலே இவர்கள் எல்லாம் ரோமைக்கு சென்ற பின்னர் விவிலியத்துக்கு அப்பாலே வெளிப்படுத்தப்பட்ட விடயங்கள் அதிகமாக இருக்கின்றன. அதாவது இறை வெளிப்பாடுகளும் இவைகளிலே இருக்கின்றது. இவைகளிலே என்னத்தை நாம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால், இயேசுவை பற்றிய போதனை உலகெங்குமே பரவுகின்றது. பின்னர் இஸ்லாமியம் அரசு அதுக்குள்ளே இறங்கியதனாலே ஈரான், ஈராக், துருக்கி இந்த இடமெல்லாம் கிறிஸ்துவனுடைய போதனை அளிக்கப்பட்டு இஸ்லாமிய வரலாறுகள் அங்கே வருகின்றது. இதிலே நாங்கள் என்னத்தை பார்க்க முடியும் என்றால், நான் எதனை குறிப்பிட விரும்புகின்றேன் என்றால், இந்த இயேசு பெற்ற காயங்கள், 5 காயங்கள் இங்கே உலகத்திலே பலருக்கு கிடைத்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 5 பேருக்கு இந்த காயங்கள் 7 பேருக்கு வரை இருக்கின்றது. நான் அறிந்தது 5 பேர் வரை. அதாவது பிரான்சிஸ் அசிசியார் இருக்கிறார், அவரை தொடர்ந்து பலர் இருக்கின்றார்கள். பிரான்சிஸ் அசிசியார் இருக்கின்றார். அடுத்தது இதிலே ஒரு தமிழ் பெண், அதாவது சிஸ்டர் ரோஸ் என்ற ஒருவர் இருக்கின்றார். அதாவது அசிசியார் இருக்கிறார், சியனா கத்தரின் இருக்கிறார், கெசியா என்பவர் இருக்கின்றார், ஜமா என்ற ஒருவர் இருக்கின்றார், புனித பியோ
சிஸ்டர் ரோசி. புனித பியோ என்னுடைய காலத்தவர், 62ஆம் ஆண்டளவிலே தான் அவர் இறந்தவர் என்பதனாலே எனக்கு தெரியும் அவரை பற்றி. இன்னும் ஒருவர் இருக்கிறார், சிஸ்டர் ரோசி என்று சொல்லி. இவர் தஞ்சாவூரை சார்ந்தவர். இவர் 5 காய வரம் பெற்றவர். இப்பொழுது நாம் அடுத்ததை பார்க்க வேண்டுமென்றால், உலகத்தையும் வைத்து கொண்டு எல்லோரும் இருக்கின்றீர்கள், உங்களுடைய கைகளை உயர்த்தி பதில் தாருங்கள். அதாவது கிறிஸ்தவம் இருக்கிறது, இஸ்லாம் இருக்கிறது, இந்து சமயம் இருக்கிறது. இவர்கள் எல்லாம் இந்துக்களா? இவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களா? இவர்கள் எல்லாம் இஸ்லாமியர்களா? நீங்கள் தான் பதில் தர வேண்டும். ஒரு விடயம், அதாவது என்னவென்று சொன்னால், ஒரு பெரிய முதலாளி, பெரிய பெரிய விலை உயர்ந்த காரிலே இவர் ஒரு கடைக்கு செல்லுகின்றார். கடையிலே காரை நிப்பாட்டி கடைக்காரரை அழைக்கிறார் வரை சொல்லி. கடைக்காரர் பெரிய முதலாளி, அவருடைய அந்த கடையிலே இயேசுவினுடைய படம் தொங்குகிறது. அந்த கடை முதலாளி சொல்லுகின்றார், தெரியாதது போல் நிற்கின்றார். மீண்டும் இவர் ஒலி எழுப்பி அழைக்கின்றார். முதலாளி அதை பற்றி கவனிக்கவில்லை. அது முதலாளி கடையில் அந்த பையன் கேட்கின்றான், ஐயா போய் என்னண்டு வாங்கிண்டு வரவா? போகாத, நீ சும்மா இரண்டு. இதுதான் விடயம். இப்பொழுது அவர் கிறிஸ்துவனுடைய படம் வைத்திருக்கிறார். இங்கே முதலாளி வந்து நிற்கின்றார், இவரை அழைக்கின்றார். தன்னுடைய ஒரு பொருள் வாங்குவதற்காக ஒரு துண்டை காட்டி முதலாளி எந்த கவனமும் எடுக்கவில்லை. இப்பொழுது கேள்வி உங்களிடம், இந்த முதலாளி செய்த காரியம் சரியானதா? கரங்களை உயர்த்தி பதில் தாருங்கள். உங்களுக்கு சிக்கலாக போய்விட்டதா? வாயாலே பேச வேண்டாம், கரங்களை உயர்த்தி பதில் தாருங்கள். சரி, அவர் செய்தது. நன்றி நன்றி ஐயா. கரங்களை உயர்த்தி உங்களுக்கு அவர்கள் பதில் தருவதற்கு முதல் நீங்கள் ஒரு ஆய்வு காலம் வேண்டுதான், களம் வேண்டுதான் நான் நினைச்சேன். நான் ஆய்வு காலம் வேண்டு நீங்க அந்த அதுக்கு தலைப்பு தந்திருந்தீர்கள். நல்ல விஷயம். இப்பொழுது எல்லோரும் அந்த ஆய்வு காலத்தினுடைய விடயங்கள் பற்றி கூறுவதற்கு முதல் உங்களுடைய பேச்சு மிக மிக அருமையாக இருந்தது. பொருங்கமா என்ன முடியல, அடுத்த கட்டத்துக்கு வர போறோம். உங்களுடைய கைகள் அவர் செய்தது சரி என்று சொல்லி நீங்கள் சொல்லுகின்ற கரங்கள் இருக்கின்றன. அடுத்தது தொடர்ந்து வருகின்றேன். அவர் மீண்டும் ஒலி எழுப்பி தன்னுடைய துண்டை காட்டுகின்றார், நல்ல பெரியதொரு துண்டு. கடைக்காரர் அப்பொழுதுதான் பார்க்கிறார், கணக்க துண்டா இருக்கு, எனக்கு நல்ல வருமானம் வரும் என்று தன்னுடைய அந்த கடையினுடைய பையனை அனுப்புகிறார். அந்த பையன் போய் அந்த துண்டை வாங்கி கொண்டு வரார். கடைக்காரர் என்ன சொல்லுகின்றார், நல்ல விலை உயர்ந்ததா இருக்கு, நாம் இவ்வேளத்தையும் கொடுப்போம் என்று சொல்லி பொருட்கள் எல்லாவற்றையும் எடுத்து என்ன செய்கின்றார் என்றால், அதை எடுத்துக்கொண்டு காருக்கு போய் கார் கதவை திறக்கிறார் பொருளை வைப்பதற்காக. அவருக்கு ஒரு கால் இல்லை. இதுதான் விடயம். இப்பொழுது நம்முடைய சிந்தனைக்குள்ளே நாம் வருகின்றோம். நாம் மற்றவர்களை எவ்வாறு மதிப்பிடுகின்றோம்? நாம் அவர்கள் சொன்னவுடன் சிலர் வந்து சரியான கோபத்தோடு வெடித்து பேசுவார்கள், சிலர் வஞ்சகம் வச்சு பேசுவார்கள், சிலர் அமைதியாக நன்றாக பேசுவார்கள். ஆனால் இந்த தியான தளத்திலே உள்ள நாங்கள் அவர்களை எவ்வாறு மதிக்கின்றோம்? ஒவ்வொரு விதமாக பேசுவதன் மூலம் இறைவன் ஒவ்வொரு செய்தியை எங்களுக்கு தருகின்றார். அதிகம் போக வேண்டாம். எங்களுடைய குடும்பத்தினுள்ளே எங்களுடைய மனைவி அல்லது உறவுகள் பேசுகின்ற செய்திகளிலே எத்தனையோ இருக்கின்றன. வெடித்து பேசுவார்கள், அமைதியாக பேசுவார்கள், விட்டு கொடுத்து பேசுவார்கள். இந்த தளத்திலே இருக்கின்ற நாம் இவர்கள் அத்தனை பேரையும் ஏற்று வாழ்வதற்கு அழகான செய்தி ஒன்றினை இந்த தளம் தருகின்றது. என்னவென்றால் அமைதி. இந்த அமைதியினூடாகத்தான் நாங்கள் அவர்களை கையாள முடியும். அதாவது நான் ஒருவன் என்றால் மற்றவரை சுட்டி காட்டும் பொழுது 3 விரல் என்னை நோக்கி இருக்கின்றது. இந்த விடயங்களை நான் சொல்லும் பொழுது, நான் ஆய்வு செய்யும் பொழுது பல விடயங்களுக்குள்ளே சென்றேன். தமிழிலே கூட, எங்களுடைய சைவ சித்தாந்தத்திலே கூட, பழைய வேதங்களிலே இந்த இயேசுவை பற்றி இருக்கிறது. ஆகையினாலே தான் இந்த சைவ சித்தாந்தங்கள் பற்றி பேசும் பொழுது, என்னடா இவர் எங்களுடைய மறையை பற்றி இவர்கள் பேசுகிறார்களே என்று பல தடவை நான் சிந்தித்ததுண்டு. ஆகையினாலே நீங்களும் இதனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலையிலே மிக சுருக்கமாக நிறையாக்கி தந்திருக்கின்றேன். நலமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். நன்றியுடன் வணக்கம். நன்றி ஐயா. இப்பொழுது நான் பேசலாம் தானே?
நன்றி நன்றி நன்றி. ஐயாவினுடைய பேச்சு மிக மிக அருமை. எல்லோரும் இந்த தத்துவ கருத்துக்களோட இறங்கி உங்களுடைய சொல் அன்பான சொற்களை விடவும், அம்புகளாக விட வேண்டாம், அன்பானதை விடவும் அதுக்கு முதல் அவருக்கு நாங்கள் ஒரு 30 வினாடிகள் கைகளை தட்டி எங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவிப்போம். அனைவருக்கும் நன்றி. முதலில சிட்னி ஆஸ்திரேலியாவிலிருந்து பஞ்சாஜிராம் ஐயா தான் முதலும் கை போட்டவர். நீங்க பேசுங்க ஐயா. எல்லோருக்கும் வணக்கம். இன்று ஜேம்ஸ் ஹர்சன் மாஸ்டர் அருமையாக எங்களுக்கு இயேசுவை பற்றிய விவரங்களையும் மற்ற விடயங்களையும் இந்த சமயம் பற்றி கூறியிருந்தார். அருமையாக இருந்தது. அவர் கேள்வியும் கேட்டிருந்தார், எனக்கு விளங்குகிறது. இதே மாதிரித்தான் சைவ சித்தாந்தத்திலே பெரியார்களும் மற்ற சமயங்கள் என்ன கூறுகின்றன, அந்த கூற்றிலே என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன வித்தியாசங்கள் என்றதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறார்கள். இதுவும் எனக்கு விளங்குகிறது. அந்தந்த காலத்தில் உள்ள பிரச்சனைகளை அந்தந்த நேரம் சொல்லியிருக்கிறார்கள் டிஸ்கஷனில். அப்போ காலம் மாறின பிறகு அது தேவையில்லாமல் போயிட்டது. அப்படியான கருத்துக்கள் கணக்க இருக்கிறது. அருமையாக பேசினீர்கள். நான் ஒரு நியூஸ் சொல்றதுக்கும் கையை போட்டேன்ன்றதை உங்களுக்கும் நன்றியை சொல்லி வாழ்த்தையும் தெரிவித்து கொண்டு ஒரு நியூஸ் சொல்ல வேண்டி இருக்கிறது. இன்று 10 மணிக்கு ஸ்ரீஸ்கந்தராய மாஸ்டர் சந்திக்கிறோம் சிட்னியில். அதுக்காக இப்போ போகணும் என்றதை கூறிக்கொண்டு வார்த்தைகளையும் தெரிவித்து கொண்டு இயேசுவை பற்றி அரை மணித்தியாலத்தில் சொல்றது கஷ்டம். ஐயா சொல்லியிருக்கிறார். தொடர்ந்து நீங்கள் பேசலாம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி பஞ்சாச்சரம் ஐயா, உங்களுக்கு வாழ்த்துக்கள். போய் சந்தித்து வாருங்கள் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது சாந்தி பரமேஸ்வரன் அம்மா, டாக்டர் சாந்தி பரமேஸ்வரன் அம்மா அன்மியூட் பண்ணுங்கம்மா. எல்லோருக்கும் வணக்கம். இன்று அருமையாக ஜேம்ஸ் மாஸ்டர் எங்களுக்கு கிறிஸ்துவ சமயத்தையும் அதில் தொடர்ந்து எல்லா ரிலிஜன்ஸும் படிப்பித்தார். அதில் வலுவாக சொன்னார். அதில் கடைசியாக சொன்னதான் எனக்கு மிக்க பிடித்து கொண்டது. அவருடைய மெசேஜ் என்னென்றால், there is only one God. அந்த ரிலிஜன்ஸ்ல one God, and that God and the religion of love. அதுதான் அவர் முக்கியமாக எங்களுக்கு இன்றைக்கு கிறிஸ்துவ சமயத்தை பற்றி சொல்லிக்க, எல்லா சமயமும் உண்டு, எல்லாத்திலையும் அன்பை பற்றி லவ்வை பற்றி தான் சொல்றது என்று சொன்னார்கள். எனக்கும் நானும் ஜெருசலம் அந்த பெத்லஹேமுக்கெல்லாம் போயிருக்கிறேன். அப்ப மாஸ்டருக்கு நான் ஒரு கேள்வி கேட்க வேணும். நான் துணிஞ்சு அந்த காலத்துல யங்கா இருக்கிறபடியால் போகுமா இருந்தது. மவுண்ட் சைனாய்க்கு போனேன். நான் அங்க ஏறி போய் அங்க அந்த போதனை செய்தது மவுண்ட் சைனாயில. அந்த மவுண்ட் சைனாயில டாப்பில சீனா மலையில போதனை செய்தது இயேசுதான். இயேசு அந்த இடத்துக்கு போனது. நான் அது போறதுக்கு கஷ்டப்பட்டு என்ன கூட்டிக் கொண்டு போனார்கள். அங்க போன இடத்துல சந்தோஷத்துல அவன் கூட்டி கொண்டு போனபடியே என்ன தூக்கி எல்லாருக்கும் காட்டினான். நான் போய் சேர்ந்தேன். அந்த படமும் வச்சிருக்கேன். மற்றது அந்த சிலவில அந்த கிராஸ்ல ஆக்க சொல்றது, the cross is அந்த line is I. அது ஈகோயிசம், நான் தான் என்ற அகங்காரம், அதுதான் I. அந்த கிராஸ வெற்றது அந்த அகங்காரத்தையும் அழிக்கிறதுக்கு தான் அந்த சில அந்த கிராஸுண்ட சிக்னிபிகன்ஸ் என்று சிலர் சொல்லுவார்கள். அந்த எங்களோட அகங்காரத்தை ஒழிக்கிறது தான் அந்த கிராஸுண்ட கருத்தும் என்றும் சிலர் சொல்லுவார்கள். ஆனா நீங்க அழகாக எல்லா அவருடைய போதனைகள், அவருடைய 12 டிசைபிள்ஸ பற்றி எல்லாம் வடிவாக சொன்னீர்கள். கேட்க நல்லதாக இருந்தது. கடைசியில சொன்னதான் there is only one religion of love. அது வடிவாக சொல்லி முடித்தீர்கள். மிக்க மிக்க நன்றி ஜேம்ஸ் மாஸ்டர். மிக்க நன்றி, மிக்க நன்றி. நன்றி 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 அம்மா உங்களுக்கும். அடுத்து ஆனந்தி வால்தாசன் அம்மா கனடாவிலிருந்து பேசுங்க. அன்மியூட் பண்ணுங்கம்மா. உங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைக்கு ஜேம்ஸ் மாஸ்டர் மிகவும் அருமையாக
மேன்படி மதத்தை பற்றி நீங்கள் கதைச்சலும் பார்க்க மனித நேயத்தை பற்றி தான் கதைச்சீங்க. மனித நேயம், அன்பு அதுகளை பற்றி தான் கதைச்சீங்க. உண்மையில் மனித நேயம், அன்பு அதுகள் இல்லாமல் மதம் இருந்து பிரயோசனம் இல்லை. உண்மையில் அருமையான பேச்சு. நீங்கள் திருப்பி வந்து இதை தொடர்ந்து கதைச்சாலும் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். அருமையாக இருந்தது ஐயா. நன்றி. நன்றி நன்றி ஆனந்தி அம்மா. அடுத்து கலைவாணி அம்மா ஜெர்மனியிலிருந்து அன்மியூட் பண்ணுங்கம்மா. ஓகே. அனைவருக்கும் வணக்கம். ஜேம்ஸ் மாஸ்டருடைய இன்றைய கிறிஸ்தவ நிகழ்ச்சி என்று சொல்ல முடியாது, ஒரு அருமையான நிகழ்ச்சியை தந்தார். அதுல வந்து இயேசுடைய பிறப்பில் இருந்து எடுத்து வந்தார். இதுல எனக்கு கொஞ்சம் நான் நினைத்தேன் இதை பார்ட்ஸாக 2-3 தடவையாக தந்திருக்கலாமோ என்ற ஒரு மனதிலே ஒரு இது எனக்கு ஒரு சிறிய ஆதங்கம். ஏனென்றால் ஒரே நாள்ல சொல்ல முடியாதது. அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை சொல்லி போட்டு விட்டுட்டு இப்ப என்ன அவர்கிட்ட போதனைகளை திரும்ப ஒரு நாளைக்கு, பிறகு ஒரு நாளைக்கு மற்ற சமயங்களோட ஒத்து அப்படி இவங்க பிரிச்சு தந்திருக்கலாம்னு நான் நினைத்தேன். இதுல இயேசுவை நாங்கள் நானும் கிறிஸ்தவ பாடசாலையை படித்ததால எனக்கு இறை தூதர் என்று சொல்லப்பட்டது. அங்கு அவர் இறைவன், நான் இறைவன் என்னை கும்பிடுங்கோண்டு அவர் சொல்லல, ஒரு இடத்திலும் சொன்னதாக இல்லை. நான் படித்த வரையில் நான் மற்ற எனக்கு தெரியாது. நான் இறைவன் என்ன கும்பிடுங்கோண்டு அவர் சொல்லவில்லை. ஆனால் அவரை இறை தூதரண்டும் தேவ குமரன் என்றும் அழைக்கப்பட்டார். அப்படி என்றால் இறைவனால அவர் அனுப்பப்பட்டவர் என்று தான் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இங்க மற்றும் நான் ஒரு கேள்வி கேட்க இருந்தேன். நீங்கள் குறிப்பிட்டீங்க அரசர்கள் வரவில்லை, அவர் பிறந்த போது அந்த வெள்ளி நட்சத்திரத்தை பார்த்து அரசர்கள் வரவில்லை, ஞானிகள் வந்தார்கள் என்று. நானும் அப்படித்தான் படித்தேன். பர்மா தேசத்தில் இருந்த ஒரு ஞானியும் எத்தியோப்பியாவில் இருந்தும் அரேபியாவில் இருந்தும் ஞானிகள் வந்தார்கள் என்றுதான் படித்தோம். ஆனால் இந்த ஜெர்மனியில் அந்த ஜனவரி 6ஆம் தேதி மூவிரு ராசாக்கள் என்று ராசா வேடம் போட்டு, அரசனுடைய வேடம் போட்டு மூவிரு ராசாக்கள் தினமன் சொல்லி 3 ராசாக்கள் வருவார்கள், வீடாக வருவார்கள். அது ஏனென்று எனக்கு தெரியவில்லை. அதுக்கு நீங்க விளக்கம் தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். மற்றும் அவர் செய்த அதிசயங்கள் எல்லா சமயங்கள்லயும் அந்த அதிசயங்கள் இருக்கிறது. ஆகவே எல்லா சமயங்களும் ஒன்றென்று அதிலேயே ப்ரூவ் பண்ணக்கூடியதா இருக்கிறது. அதிசயங்களை கூறியிருந்தீங்கள். நல்லொரு அருமையான சிந்திக்க வைக்கக்கூடிய நிகழ்ச்சியாக இருந்தது. மீண்டும் வந்து எங்களுக்கு தொடர வேணும். நீங்கள் இதை வேறு விதமான பாயிண்ட்ஸோட வந்து தொடர வேணும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுவேன். நன்றி. நன்றி நன்றி கலைவாணி அம்மா. சொல்லுங்க கிரேசியன் ஐயா, பேச போறீங்களா? அரசர்கள் என்று சொல்லப்படுகிறது. பழைய ஏற்பாட்டிலே இந்த இயேசுவை அரசர்கள் சந்திப்பார்கள் என்ற ஒரு குறிப்பு இருக்கிறது. ஆகையினாலே தான் அரசர்கள் என்ற ஒரு வடிவத்தை கொடுத்து வீடுகளுக்கு அவர்கள் வருகிறது. உன்னுடைய வீட்டிற்கு இயேசுவனுடைய அமைதி கிடைக்கிறது, அமைதி வருகிறது என்பதை அடையாளப்படுத்துவதற்காக அது இங்கு மட்டுமல்ல, இலங்கையிலும் கூட அது செய்யப்படுகிறது. நன்றி அம்மா. நன்றி நன்றி ஐயா. 3 ராசாக்கள் என்று தான் அதுக்கு ஒளிவிழா நேரங்கள்ல நான் கற்பித்ததும் ஒரு பெரிய கிறிஸ்தவ பாடசாலை. அதுல 23 வருடங்கள் இருந்திருக்கின்றேன். இந்த சொற்கள் எல்லாம் அடிக்கடி எனக்கு தெரியும். எல்லா வேதங்களையும் நான் படித்தும் இருக்கின்றேன். நன்றி. அடுத்து சூரிய ஐயா, அன்மியூட் பண்ணுங்க. உங்க ஆலய காணையில நீங்கள் தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கை சூரியையா அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் கொடுத்துருக்குறேன், நீங்க ஒரு அன்மியூட் பண்ணி பாருங்க. ஹலோ ஹலோ, கேக்குதா? கேக்குது பேசுங்க. அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு
பேசிய அல்சன்ஸ் மாஸ்டர் பைபிள்ல அரைவாசி சொல்லிட்டார், மிச்சம் சொல்ல வேணும், தொடர்ந்தும் வர வேணும் என்று கேட்டு எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. காலை இல்லாத ஆக்களை மொழம்பி நடக்க பண்ணி இருக்கிறார். ஒரு வருத்தக்கார புள்ள, இயலாத பிள்ளைய அவர் நின்றத்தை இருந்தே ஒழுங்கு பண்ணி இருக்கிறேன். இப்படியெல்லாம் கணக்கா இதுகள் செய்திருக்கிறேன். அருமையான பேச்சு ஐயா, நீங்கள் திரும்ப வருமான மெல்சன் ஐயா என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். எனவே கலைவாணி அம்மா இயேசு கடவுள் என்று சொல்லவில்லை, ஆனால் இயேசு தன்னை கடவுள் என்று சொல்லிய ஆதாரங்கள் இருக்கின்றன. அதாவது என்னுடைய இங்கு கொடுக்கப்பட்ட தேவை இயேசுவினுடைய எண்ணங்கள். நாம் கிறிஸ்தவர் என்று சொல்லியோ, சைவர் என்று சொல்லியோ, இஸ்லாமியர் என்று சொல்லியோ வீரம் பேச முடியாது. மனித நேயத்தோடு வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கமாக இருந்தது. நன்றி ஐயா. நன்றி 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 ஐயா உங்களுக்கும். அடுத்து ராஜேஷ் சித்தமாமா, நீங்க பேசுங்க, அன்மியூட் பண்ணி இருக்கு, பேசுங்க. தேங்க்யூ சிவாமோகன் அம்மா. நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். ஜேம்ஸ் எல்சன் ஐயா, உங்களுடைய பேச்சு மிகவும் இனிமையான பேச்சு, மிகவும் அறிவு எல்லாத்தையும் எங்களுக்கு தந்திருக்கிறது. இது மீண்டும் தொடர வேணும். இந்த பேச்சு இது முடியவில்லை. அதுபடியா நீங்கள் பார்ட்ஸா எடுத்து எங்களுக்கு திருப்பவும் வந்து எங்களுக்கு இது விளங்கப்படுத்துங்கள். இந்த இயேசு என்ன கடவுளையும் எல்லாரும் ஒவ்வொரு விதமாக தான் சொல்றது. ஆனா கிறிஸ்தவர்களுக்கு ஜேசுதான் பெருசுன்றது. எல்லா சமயங்களும் பார்க்க அவர்களுக்கு ஜேசுதான் பெருசுண்டு. எந்த குடும்பத்திலும் அரைவாசி கிறிஸ்டியன்ஸ், அரைவாசி ஹிந்துஸ். ஸோ எனக்கு இதுக்குள்ள ஒரு ஒரு என்ன சொல்றது, இதுல ஒரு அறிவு இருக்கு எனக்கும். இந்த கிறிஸ்டியானி, இந்த ஃபாதரோட 2 சிஸ்டர்ஸ் கிறிஸ்டியன்ஸ். அப்ப அவர்களுக்கு எல்லா விதமான இதுகளையும் போதிப்பார்கள். அதையும் கேட்டு இப்ப உங்களுடைய போதனையையும் கேட்டு எனக்கு சிரிப்புத்தான் வந்தது. எனிவே, மிகவும் அருமையான பேச்சு ஐயா. திரும்பவும் வந்து எங்களுக்கு மிச்சத்தை துறந்து சொல்லுங்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்க ஆசையா இருக்கிறது. நன்றி 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 அம்மா. அடுத்து சுவேந்திரா தர்மகுமார் அம்மா, நீங்க வந்து உங்களோட கடமையை பொறுப்பேற்று செய்யவும். அன்மியூட் பண்ணிட்டேனா? ஐயா இல்லையா? வாரங்க எங்கேயோ போயிட்டீங்களே. இப்ப அன்மியூட் பண்ணுங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஜேம்ஸ் அலிஸ்டன் ஐயா, இன்று இயேசு கடவுளா என்ற தலைப்பில் நீங்கள் பைபிளில் இருக்கிற அநேகமான எல்லாவற்றையும் கூறிவிட்டீர்கள். ஆனால் பைபிளில் கணக்கு இருக்குது. ஆனால் நாங்கள் கொஞ்சம் தான் தெரியும். ஆனால் இன்று இன்னும் கொஞ்சம் கூட தெரியக்கூடியதாக இருந்தது. மற்றது அந்த நீங்க இயேசு பாவங்களை மன்னித்தார், மரித்தோரை உயிர் எழுப்பினார் என்றெல்லாம் கூறினீர்கள். இது எல்லாம் சரிதான் ஐயா. எனக்கு எப்பவுமே ஒரு கேள்வி எனக்குள்ளே இருக்கிறது. அதை இதை இப்போது கேட்கலாமோ தெரியாது, ஆனால் நான் கேட்க ஆசைப்படுகிறேன். நாங்கள் எந்த கோயிலுக்கும் நாங்கள் அநேகமா இந்துக்கள் எல்லா கோயிலுக்கும் நாங்கள் அவை என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவோம். ஆனால் ஏன் கிறிஸ்தவர்கள் அந்த சாமிக்கு படைச்சதை ஒரு நாளும் சாப்பிட மாட்டார்கள்? அதன் காரணம் என்ன என்றது என் மனதில் எப்பவும் எழும்பிக் கொண்டே இருக்கும். அதை இப்போது கேட்பது சரியோ தெரியாது, ஆனால் கேட்க ஆசைப்படுகிறேன். அதாவது பொங்கல் நிகழ்வுண்டு இலங்கையிலே சீனோரிலே நான் இருந்தேன். அப்பொழுது நடந்தது. அப்பொழுது நான்
இந்த இறையியலுக்குள்ளே இருக்கிறேன். என்னிடம் கேட்டார்கள், சாப்பிடலாமா? நீ முதல் சாப்பிடு என்று சொல்லி சொன்னேன். ஏனென்று கேட்டார். அவர்கள் ஆசையாக தருகிறார்கள். சாப்பிடுங்கோனப்பா, ஆசையாக தருகின்ற அந்த பொருளிலே ஆண்டவன் இருக்கிறான். அதை விடுத்து இது முந்தைய காலத்திலே நடைபெற்ற ஒன்று வைத்து இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. உண்மையிலே என்னவென்றால், இலங்கையிலே வேதம் போதித்த குருமார், அதாவது வெள்ளக்காரர் தான் வந்திருந்தது, அந்த கோயிலுக்கு போகாது, அங்கவே, அதாவது விளக்கமில்லை அவர்களுக்கு. உண்மையிலே இதை பற்றி ஆய்வு செய்தவர்கள், நீங்கள் வணங்குகின்ற முருகன், நீங்கள் முருகனை ஏற்றுக்கொண்டு வணங்குகின்றீர்கள், அதிலே நீங்கள் இயேசுவை காணலாம். அந்த இயேசுவை ஆண்டவனுடைய அருட்கொடையிலே சந்திக்கலாமே ஒழிய இவைகளிலே இல்லை. ஆகையினாலே நான் தாராளமாக சாப்பிட சொல்லி கைகாட்டின பிறகு எல்லாரும் எடுத்து சாப்பிட்டார்கள். அவ்வளவு சொன்னார் இவர், சாப்பிடப்பா, நீங்கள் எவ்வளவு அன்பா தருகிறீர்களோ அங்கே ஆண்டவன் இருக்கிறான். அதை தூக்கி எறிந்து சமூகத்தை உடைத்திட்டு போவதல்ல தேவை. நன்றி அம்மா இந்த கேள்வி கேட்டதற்கு. நன்றி, நன்றி ஐயா. சுயந்திரமாக்கு நானும் நன்றி சொல்லணும். இந்த கேள்வி என்னிட்டையும் இருக்குது, இப்ப வரைக்கும் இருக்குதான். நான் அந்த கேள்வியை உடைச்சிருக்கிறேன், அதை சொல்லக்கூடாது. இந்த கேள்விக்கு மறுமொழி என்னிட்ட உடைக்கப்பட்டிருக்குது. அது ரகசியமாக எழுங்க சொல்லுவேன். ஓகே, நன்றி. ஓகே, நான் இப்போது தியான தலம் தினமும் 3 முறை நடைபெறுகிறது. UK நேரம் காலை 9 மணிக்கும் காலை 10 மணிக்கும் மற்றும் இரவு 8 மணிக்கும் நடைபெறும். முதல் அரை மணி நேரம் தியானம், பின் அரை மணி நேரம் பேச்சு அல்லது யோகா பயிற்சி, பாடல்கள் போன்றவை நடைபெற்று பின் நடந்த நிகழ்வை பற்றி கேள்வி பதில் இடம்பெறும். மற்ற நாடுகளில் உள்ளவர்கள் UK நேரப்படி இணையுமாறு அன்புடன் வேண்டுகின்றோம். மற்றது நாளைய நிகழ்ச்சி நிரல். UK நேரம் காலை 9 மணிக்கு தியானம், 9:15க்கு ஏரோபிக், ஐ யோகா, கிளாப்பிங் தெரப்பி நடைபெறும். 10 மணிக்கு தியானம், 11 மணிக்கு டாக்டர் சிவச்சந்திரிகா UKயிலிருந்து வேகஸ் நர்வ் பார்ட் 3 பற்றி பேச வருகிறார். இரவு 8 மணிக்கு தியானம், 8:30க்கு பூனம் ஷர்மா UKயிலிருந்து சேயா யோகா மைண்ட்ஃபுல்னஸ் செஷன் நடத்த வருகிறார். நீங்கள் எல்லோரும் இத்தியான தலத்தில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. சாட் பாக்ஸையும் வாட்சி விடுறேன். சாந்தி பரமேஸ்வரன், அந்த நான் நினைக்கிறேன் ரெஸ்டன் ஜேம்ஸ் ஜேம்ஸ் அலிஸ்டன் மாஸ்டர் கேட்டதுக்கு ராங் என்று போட்டிருக்கிறா அந்த நீங்க கேட்ட கேள்விக்கு. மற்றது எக்ஸலண்ட் ப்ரெசன்டேஷன் ஜேம்ஸ் மாஸ்டர், தேங்க்யூ வெரி மச். தமயந்தி குஹேஸ்வரன், காந்தி போட்டிருக்கிறா, நார்மலி வி சே 3 கிங்ஸ் கேம் என்று போட்டிருக்கிறா. இத்துடன் சாட் பாக்ஸ் முடிவடைகிறது. நன்றி. நன்றி, நன்றி சுயேந்திரா அம்மா. இப்பொழுது நாங்கள் வசந்தராஜ் ஐயா ஆஸ்திரேலியாவில் இருந்து பேசுங்க ஐயா. அன்மியூட் பண்ணிட்டேன், பேசுங்க. நன்றி, வணக்கம். ஏற்கனவே ஜேம்ஸ் ஐயா அவர்கள் சொன்ன இதுலேயும் சூரி மாஸ்டர் சொன்னதுலேயும் ஒரு சின்ன ஒரு இது ஒன்று இருக்கின்றது. இது ஒரு பெரிய சாப்டர். இந்த பெரிய சாப்டரை ஒரு குறிக்கப்பட்ட நேரத்திலே பேச முடியாது. அவருடைய பிறப்பும் அதிசயம், அவருடைய வாழ்க்கையும் அதிசயம், அவருடைய இறப்பும் அதிசயம், அவருடைய மீண்டும் அவர் பிறந்ததும் அதிசயம். அவருடைய புதுமைகள் 35 ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. அவருடைய இந்த சீடன் சொல்லுகின்றான், ஜோன் என்ற சீடன் சொல்லுகிறான், இவருடைய புதுமைகளை எழுத போனா நீங்கள் இந்த புத்தகத்தை காவி கொண்டு போக முடியாது. இவர் ஒரு அதிசயமான ஒரு மனிதர், 100% ஹியூமன், 100% கோட் என்று கிறிஸ்தவர்களாகிய நாங்களும் வெறும் சிலர் நம்புகின்றார்கள். அதுல எந்தவித ஐமிச்சமும் இல்லை. ஏனென்று சொன்னால் இவருடைய புதுமைகள் எல்லாம் சிலதுகள் எங்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்டிருக்கிறது. 2 மீனையும் 5 அப்பத்தையும் எடுத்து 5000 பேருக்கு கொடுத்திருக்கிறார் இடத்துல. 2 மீனை மீதி 12 கூடையிலே நிரப்பி இருக்கிறார். இன்னும் இடத்துல இதே நாளில் 4000 பேருக்கு கொடுத்திருக்கிறார். 2 சம்பவம் நடத்திருக்கு, பைபிள்ல ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. அதுவும் அந்த காலத்துல ரெக்கார்ட் பண்ணப்படுவதுன்னு சொன்னால் மிகவும் விசித்திரமான நிலைமை. இப்போதைய மாதிரி எல்லா வசதிகளும் ரெக்கார்ட் பண்ண முடியாது. அதே நேரத்தில் இவருடைய வாழ்க்கை இவர் இந்த ஆலயத்தை இடியுங்கள், நான் 3 நாளிலேயே கட்டி காட்டுறேன் என்று சொல்லுகிறார்.
அங்கேயும் ஒரு அதிசயம் இருக்கின்றது. அந்த ஆலயம் என்று சொல்றது அவர் அந்த உடம்பை தான் சொல்லுகின்றார். அதே நேரத்துல வந்து அவருடைய அவருடைய 3 ராசாக்கள் வந்து என்று நாங்கள் சொல்லுவோம். அந்த ஒரு சைட்ல இருக்கிற பொழுது அவருடைய மரியாதை மட்டும் அவர் தெரிந்து செய்யப்படுகிறார். இறைவன் வந்து இவரை வந்து உலகத்துக்கு கொண்டு வர அது அங்கேயே பல அதிசயங்கள் நடக்கின்றது. அங்கேயே வந்து பல ஏஞ்சல்ஸ் உடைய பல பேச்சுகள் நடக்கின்றது. அவர் வந்து மறுரூப மலையிலே இருந்த போதும் சரி, இந்த இடத்துல வந்து அவருடைய 2 சீடர்கள் இருக்கிறார்கள். அப்பொழுது அவருடைய மறுரூபம் மாறுகின்றது. அப்போ அங்கே அவருடைய இருக்கிறது வந்து எலிஜாவும் மோசேஸும். ஏன் வந்து ஏப்ரகாம் இருக்கவில்லை என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் ஒரு கேள்வி என்று கேட்கலாம். ஏன்னா மோசேஸ் வந்து இந்த உலகத்திலே வந்து மிகவும் வந்து சிறந்த போராட்ட வீரன். 80 வயதிலே ஆரம்பிக்கின்றார். நாங்களும் இப்போ 80 வயதிலே போராட்டத்தை ஆரம்பிக்கலாம். அதுக்கான சில இதை சொல்றது என்று சொன்னா 80 வயதிலே போராட்டத்தை ஆரம்பிச்சு 120 வயதிலே இறக்கின்றார். அந்த அடிமைத்தனத்தில் இருந்த மக்களை நீட்டு கொண்டு வருகின்றார். அதனாலே உலகத்தில் அவரை எடுத்து தாட்டது வந்து இறைவன் தான் என்று சொல்லி ஒரு ரெக்கார்ட் கொண்டு பதிவு செய்யப்பட்டு அவர் எப்படி வந்து அவருடைய இறப்பு வந்து இருந்ததுன்னு சொல்லி மோசத்தை பற்றி தெரியல. அவரும் சீனா மலையிலே வந்து அந்த இதை பற்றி அவருடைய ரெக்கார்ட் ஒன்று இருக்கின்றது. அதே நேரத்தில் வந்து என்னென்னு சொன்னால் இவருடைய பிறப்பு இவருடைய மோசேசும் வந்து ஒருமிக்க இருந்த போது அதே நேரத்தில் வந்து எலிஜாவும் இருந்திருக்கிறார். இவர்கள் இருவரும் வந்து எலிஜா தீர்க்கதரிசியும் வந்து இறைவனாலே எடுக்கப்பட்டிருக்கின்றார். அவருக்கும் வந்து இறப்பில்லை. மோசஸுடைய இறப்பு வந்து ரெக்கார்ட் பண்ணப்படவில்லை. இடத்திலும் அவருடைய இறப்பை காண முடியல. ஏன் வந்து மோசஸ் இருக்கிறார், ஜீசஸ் வந்து மறுரூப மலையில இருக்கிறோம், இவர்கள் ஏன் 2 பேர் மட்டும் இருந்தார்கள்? ஒரு கேள்வி இருக்கின்றது. அதே இடத்துல இருந்து அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு சத்தம் வருகின்றது மேலே இருந்து, இவரது நேசகுமாரன் இவருக்கு செவிசாயுங்கள். அது என்ன அபூர்வம், என்ன சத்தம் வந்து நாங்களும் தான் எல்லா இடத்துல பேசுறோம் கதைக்கிறோம், இடத்துல வந்து மேலே இருந்து ஒரு சத்தம் வருதில்லை. இவர் ஒரு ஆராய்ச்சிக்குரியவர். நான் வந்து இவரை வந்து நான் எடுத்தோம், நான் இவர் சமயங்களுக்கு அப்பாற்பட்டவர். நீங்கள் சமயத்தை பற்றி, நானும் அந்த சமயத்துக்கு எதிரான ஆள் தான். ஏன்னு சொன்னா இவரை பற்றி நான் தொடர்ந்து ஆராய்ச்சி செய்து கொண்டான் இருக்கிற ஒரு விசித்திரமான மனிதர். இவர் பிறப்பதற்கு முன்னுக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற ஏசியா தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறார் 500 வருஷத்துக்கு முன்னுக்கு. The son will be born, the baby will be given to you, he will call us a wonderful counselor, almighty God, prince of peace, eternal father. யார் இவர் வந்து? ஆனா மட்டும் நாங்கள் வந்து இவர் வந்து எந்த ஆலயங்கள் இவர் சொல்றாரு, அதாவது நீங்க தொழுது கொள்ற இடம் எல்லாம் இந்த இடம் இல்லை. அந்த சமரியா ஒரு பெண்ணுக்கு பார்த்து சொல்லுகின்ற, அதாவது வந்து நீங்கள் தொழுது கொள்ற இடம் இல்லை, இந்த கோயில் மட்டும் இல்லை, உலகத்துல நீங்க எங்கேயும் தொழுது கொள்ளலாம். நாங்கள் ஆலயங்களை காட்டித்தான் தொழுது கொள்றது, அதுக்கு வந்து அடிபடுகிறோம். இவர் வந்து இதுக்கெல்லாம் வந்து எதிரான. அதான் நான் ஒரு நாள் வந்து உதாரணத்துக்கு நான் ஒன்று மட்டும் சொல்லுகின்றேன். என்னுடைய சம்பவம் உண்டு. நான் ஒரு நாள் வந்து 82ஆம் ஆண்டு டவுன் ஹால்ல வந்து மேடை நடந்தது. அந்த மேடையிலே வந்து நான் வந்து தற்செயலா வந்து ரோண விஜயராவோட சந்திச்ச போது ரோண விஜயரா எனக்கு கேட்டார், எங்க போட்டு வாரேன் இவ்வளவு நேரம் இருந்து போட்டு. அப்ப நான் அவருக்கு சொன்னேன், கோயிலுக்கு போட்டு வாரேன், ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போட. ஒரு சிரிப்பு போட்டு சிரிச்சார். கோயில் ஆண்டு கேட்டேன். நான் சொன்னேன், Jesus is the first socialist in the world. You are the second socialist in the world to me. ஏனென்று சொன்னால் அவர் சொல்லுகிறாரு, நீ 2 செட்டு வைத்திருந்தால் ஒரு செட்டை கஷ்டப்பட்டவனுக்கு நீயாக கொடுக்கவான். ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொன்னா கட்டாயம் கொடுன்னு சொல்றீங்க. அதாவது நான் உண்மை வந்து விரும்புகிறேன் என்று சொன்னா ரோண விஜயரா, யூ ஆர் த செகண்ட் சோசலிஸ்ட், ஜீசஸ் த ஃபர்ஸ்ட் சோசலிஸ்ட். என்ன போது நான் சமயங்களுக்கு அப்பாலே சிந்திக்கிற மட்டும் சொல்லுகிறேன். இதுல வந்து ஜீசஸ் வந்து ஆராய்ச்சிக்குரியவர்கள். அவரை நீங்கள் விரும்பினால் கடவுள் ஏற்றுக்கொள்ளலாம், விரும்பாட்டா கடவுள் ஏற்றுக்கொள்ளவும் வேண்டாம். இவரை யாருன்னு சொல்லி ஆராய்ச்சி செய்யுங்கள். அவர் வந்து எந்த சமயங்களுக்கும் அப்பாற்பட்டவர்கள். I am the follower of I am the fan of Jesus Christ. I am not belongs to any religion. என்று சொல்ல இது என்னுடைய கருத்து. ஜேம்ஸ் ராசர் அழகாக சொல்லியிருக்கின்றார். ஆனால் அவர்கள் நான் குறை சொல்ல முடியாது என்று சொன்னால் முழுவதும் அவருடைய பற்றி சொல்ல முடியாது. இவருடைய ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து நீங்கள் இந்த பழைய ஏற்பாட்டுல வந்து நீங்கள் மற்ற சமயங்களுக்கு அப்பாற்பட்ட பல புதுமையில் நடக்கின்றது. இதுல வந்து நானே வந்து இங்கே ஒரு பெரிய பல புதுமையை பார்த்தேன். ஹிந்து ஆக்களுடைய புதுமையை கூட பார்த்தேன். என்று அவர்கள் ஒழுக்கமா வாழுகின்ற பொழுது அங்கு இறைவன் வேலை செய்கின்றார். பழைய ஏற்பாட்டில் இருந்தவர்கள் எல்லோரும் வந்து இறைவனை காணாதவர்கள், ஒழுக்கமாக கட்டுப்பாட்டுடன் உத்தமனாயும் நேர்மையாக நடக்கின்றவர்களுக்கு இறைவன் அந்த இடத்துல நிற்கின்றான். இங்கேயும் நான் இடத்துல பார்த்துன்றேன். இங்கேயும் வந்து உலகத்துல வந்து பெரிய ஒரு தமிழ் இடத்துல வந்து ஒரு பெண் வந்து கவலைப்பட்டு கொண்டு போய் சபரிமலைக்கு வந்து மொட்டை அடிச்சு போட்டு வருகின்ற பொழுது அங்கே அந்த ஆண் விழுந்து போயிருக்கின்ற. இதெல்லாம் வந்து நடந்த காரியங்கள் நான் இதை பற்றி கதைக்க முடியாது.
சமயங்களுக்கு அப்பாலே இறைவன் வேலை செய்வார். யாருதானும் எவருடைய மனதை புண்படுத்தினாலும், சத்தியத்துக்கு எதிராக யாராவது வந்து என்ன கூத்தாடினாலும் அவர்கள் ஒவ்வொருவரும் வந்து இறைவன் வந்து பார்த்து கொண்டிருக்கிறார். சத்தியத்தை அறிவித்தால் சத்தியம் விடுதலை, சத்தியம் எல்லாருக்கும் பொது. அப்படிப்பட்ட சத்தியத்தை அறிவிக்கத்தான் இயேசு பெருமான் வந்தவர். அவர் சமயங்களுக்கு அப்பாற்பட்டவர் என்று கூறிக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு நீங்கள் கொடுத்ததுக்கு நன்றி கூறுகின்றேன். என்று சொன்னால் இது ஒரு பெரிய சாப்டர். நீங்கள் இதுல வந்து கேட்டால் சில கேள்விகளுக்கு நான் ஆன்சர் பண்ணுவேன். என்று சொன்னால் 35 புதுமையில சொல்ல போனால் ஜேம்ஸ் ஐயா அவர்களுக்கு டைம் காணும். அது முற்றுமுழா நடந்த உண்மையில் இதெல்லாம் வந்து விளையாட்டுகள் இல்லை. எல்லா சமயங்களிலும் பலர் புதுமையை செய்திருக்கிறார்கள். சமயத்தை பற்றி கடந்து வாருங்கள். மனிதர்கள் புதுமையை செய்திருக்கிறார்கள். இவற்ற புதுமை வந்து விசித்திரமான புதுமைகள். இவரை வந்து 5 மில்லியன் 2 அப்பத்தையும் எடுத்து எவ்வாறு வந்து 5000 பேருக்கு கொடுக்க முடியும், எவ்வாறு மிச்சத்தை 12 கோடியில் நிரப்ப முடியும்? சிந்தித்து பாருங்கள். இவரை பிடித்து கொண்டு போகிறாள். இவரை கொண்டு வச்சு கவர்மெண்ட்ல வச்சிருக்கிறதுக்கு அங்க இருக்கிற அரசியல்வாதிகள் தீர்மானிக்கிறார். அவர் அந்த இடத்தை விட்டு விலகி போகிறார். எல்லாம் ஒரு 3 இடத்துல எல்லா புதுமையும் செய்கின்றார். நாங்களும் பேரண்ட்ஸோட இருந்து பிள்ளைகளை ஒழுங்கா வளர்த்து பேரண்ட்ஸோட இருந்து 30 பேர் 29 பேர் வரையும் வந்து ஒழுங்கா இருந்து நாங்களும் வந்து சில ஆயத்தங்களை செய்தால் எத்தனையோ கூட பிள்ளைகள் இன்னும் சிறப்பா அவர் சொந்த மொழியிலான்னு பேசியிருக்கிறார். தாய்மொழியில வந்து என்ன ஹீப்ரு மொழியில. ஆனால் நாங்களும் வந்து அந்த சொந்த மொழியை மறக்காமல் பிள்ளைகளை ஒழுங்காக வந்து நாங்களும் வந்து தாய் தப்பன் எல்லாரும் வந்து 29 வரையும் இருந்தால் 29 வயதுல பிள்ளைகளை கல்யாணம் கட்டி கொடுங்க, எல்லாத்தையும் படிப்பிச்சு போட்டு அந்த குடும்பம் நல்லா தான் இருக்கும் என்று கூறிக்கொண்டு அவருடைய இந்த சமயங்கள் எல்லாம் வாழ்க்கைக்குத்தான். வாழ்க்கையை மீறி நாங்கள் வந்து மதம் முடிச்சு நாங்கள் இருக்கக்கூடாது என்று கூறிக்கொண்டு ஜேம்ஸ் ஐயா சொன்ன மாதிரி நாங்களும் புதுமைகள் செய்யலாம். நல்ல முறையில தியானம் செய்து உத்தமனாய நேர்மையாக வாழணும். தியானம் செய்தா போல நேர்மை இல்லாமல் இருந்தால் நாங்கள் மற்றவனை பற்றி கதைத்துக் கொண்டிருந்தால் தேவையில்லாத பழிகளை வந்து அவங்கள போட்டு நடக்காத காரியங்களை வந்து எரிச்சல் புறாமையில நாங்கள் செய்தால் நாங்கள் ஒரு காலம் புதுமையை செய்ய முடியாது. தியானம் வடிவா ஒழுங்கா இருக்காது என்று கூறிக்கொண்டு உத்தமனாயும் உண்மையாயும் நேர்மையாயும் ஆணவ பொண்ணும் வாழ வேண்டும். சத்தியத்துக்காக வாழ வேண்டால் தியானம் வடிவா வேலை செய்யும். அதுல கட்டாயம் நீங்களும் புதுமை செய்வீர்கள் என்று கூறிக்கொண்டு இந்த கதைகள் கொடுத்தது நன்றி கூடி விடை வருகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 ஐயா. அடுத்து டாக்டர் சதாமனு அம்மா பேசுங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். நான் நேரத்தை கருத்தில் கொண்டு சுருக்கமாக கூற முயற்சிக்கிறேன். அருமையான பேச்சு ஜேம்ஸ் மாஸ்டர். எங்கு மனிதநேயம் இருக்கிறதோ அங்குதான் இறைவன் இருக்கிறார் என்பதை அழகாக எடுத்து கூறினீர்கள். நான் கற்ற பாடசாலை மெத்தடிஸ்ட் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் போயின் பீட்ரு. அங்க கல்வி கற்றபடியால் பல விதமான விடயங்களை அறிந்திருந்தேன். ஆனால் இன்றும் பல புது விடயங்களை உங்களிடமிருந்து அறியக்கூடியதாக இருந்தது. மற்றது சாதி சமய வேறுபாடு இல்லாமல் நாங்கள் மனிதநேயத்தோடு வாழ்ந்தால் அழகான வாழ்க்கை கொண்டு செல்லலாம் என்றதை கூறி முடிக்கிறேன். நன்றி 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 அம்மா. அடுத்து டாக்டர் ஜெகநாதன் ஐயா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க ஐயா. நன்றி. நாங்கள் வந்து எல்லா சமயங்களையும் கற்றுக்கொள்வது நல்லந்தான், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் 2 நாளைக்கு முதல் ஒரு டிஸ்கஷன் ஒன்று யூடியூப்ல பார்த்தேன். அதில் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த கடவுள் என்பதை நாங்கள் ஒரு வகைப்படுத்தி போட்டு இப்போ இந்த கடவுள்கிட்ட கேட்குறோம் வேறு இந்த உலகத்தில் அநியா நடக்குதுன்னு அதை கேட்டோடனே எனக்கு தூக்கி வரி போட்டுட்டு. அப்ப நாங்கள் அடிக்கடி சொல்றோம் எனக்கு இப்படி நடக்குதுன்னு சொல்லி அதில் என்ன சூட்சம்னு சொன்னா, இதெல்லாம் ஒரு கலாச்சாரத்தோட வந்ததுதான். மனிதன் என்று சொல்லலாம், இரக்கம் என்று சொல்லலாம், அது அன்புதான் கடவுள் என்று சொல்றது. அதுதான் அது மட்டுமல்ல இல்லை, சத்தியமே ஜெயம் என்று சொல்வார்கள். எனக்கு முதல் விளங்குறேன், என்னடா சத்தியமா இருக்கணும் தானே கஷ்டப்படுறான். அது இல்ல மீனிங். சத்தியம் என்று சொன்னா ஒன்றுதான், 100% உண்மைதான் சத்தியம். 99% உண்மை என்றால் அது உண்மை இல்லை. அதுதான் அது மீனிங். சத்தியமே ஜெயம், சத்தியத்துக்கு அழிவில்லை என்று சொல்றதுக்கு அதுதான் அர்த்தம். அது நான் அப்படித்தான் புரிந்து கொள்றேன். மற்றவர்கள் வேற மாதிரி எடுக்கலாம். ஆனா நான் அதுக்கு அந்த எனக்கு உணர்வு வந்த பிறகுதான் நான் வாஸ் ஹாப்பி. என்னென்னு சொன்னா அதான் அந்த மீனிங். என்றால் 1% சத்தியம் தவறுனாலும் சத்தியம் இல்லை. அதுக்குதான் அதுக்கு தோல்வி இல்லை என்று ஒழிய, சத்தியமா இருந்தவன் எல்லாம் கஷ்டப்பட்டு தான் சாகுறான். மறுபிறவியை பற்றி நான் எண்ணுறதும் இல்லை, நம்புறவே நம்பலாம் ஒழிய அதை பற்றி நான் யோசிக்கிறதும் இல்லை. அதே மாதிரிதான் கடவுள் இருந்தா இருந்துட்டு போகட்டும், அதை பற்றி எனக்கு அவரே தொந்தரப்படுத்துவான் என்றுதான் நான் அதை உங்களை தாக்குறதுக்காக சொல்ல இல்லை. இன்னொரு உயிரை நீங்கள் ஜீவகாரணியத்தோடு இருந்தாலே நீங்க கடவுள் தான் என்று எடுத்துக்கொள்ள வேண்டியதான்.
அதோட நிறுத்துகிறேன். இனிமே அருமையான ஒரு பேச்சு. நாங்கள் எல்லாம் அறிந்து கொள்ற நல்லதான். பிகாஸ் இட் இஸ் மோர் வி நோ மோர் வி நாலேஜபிள் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் யோசிக்க வேணும் அறிஞ்சது கேட்டுகளை. அதோட இன்னொரு விஷயம் சொல்லணும். இந்த மந்திரங்கள் எந்த சமயம் இருந்தாலும் சரி, இந்து சமயம் இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ சமயம், இந்த மந்திரங்கள் சொன்னாதான் கடவுள் என்று எடுத்தால் வாட் ஆர் வி தென்? அந்த லெவலுக்கு நாங்கள் போகிறது. அதெல்லாம் சிறு பிள்ளையில நாங்கள் கேட்டு பிரமித்து போனாங்க. அந்த சிறு பிள்ளையிலே நான் என் மேலே ஆற்றுல இன்னொரு ஆற்றுல போட்டு இன்னொரு ஆற்றுல எடுத்த ஐயோ சுவாமியர் ஒரே நேரத்தில் 2 இடத்துல இருந்தால் ஸோ வாட் அதை பற்றி அதை நாங்கள் பார்த்து வியந்தால் நாங்கள் முதிர்ச்சி அடைய போற இல்லை. தயவு செய்து நீங்கள் என்ன குறை நினைச்சாலும் பரவாயில்லை, நான் மனதில் படுறதை சொல்லுவேன் என்று சொன்னா ஏன் மந்திரத்தை மட்டும் செஞ்சு கொண்டிருக்கணும் அப்படி என்று சொன்னா இந்த அணியா நடக்குது உலகம் முழுதும். அது மக்கள் ஏன் இப்படி போறான்றது நாங்கள் காய்க்க முடியாது. அதுக்கு நேரம் எடுத்துக்கொண்டு போடும். இனிமே நன்றி ஜேம்ஸ் ஐயா, உங்களோட இந்த தகவல் எல்லாம் எனக்கு தெரியாம இருந்தது, உங்கள் மூலம் அறிந்து கொண்டேன். நன்றி. நன்றி நன்றி டாக்டர் ஜெகநாதன் ஐயா. அடுத்து அந்த சுயந்திரம்மா. ஜெகராணி கனடாவா கைய தூக்கி ஓகே 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 கொடுக்குறா. ஜெகராணி அம்மா. ஓகே, நன்றி நன்றி சுயந்திரா அம்மா. ஐயோ, நான் அதை கவனிச்சு கொள்ளையில கனநேரமா கையை போட்டிருக்கிறா, கை எடுக்க போகுது. நில்லுங்க தாரன், அன்மியூட் தாரன் அம்மா, அன்மியூட் செய்யுங்க. ஜெகராணி அம்மா அன்மியூட் பண்ணுங்க. ஓகேயா? ஓகே ஓகே, இப்ப நீங்க கதைக்கிற சத்தம் கேக்குதம்மா. கதை ஓகே கதை. ஐயா, ஜெர்மன்ல இருந்து ஜேம்ஸ் ஐயா கதைச்சது நல்லா இருந்தது. சின்னல்ல படிச்ச கொன்மெல்ல படிச்சதால சின்னல்ல தெரிஞ்சும் தெரியாமலும் கேட்டும் ஒழுங்கா விளங்காமலும் இருந்தது. இப்ப நல்ல ஒரு விளக்கமா இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை ஆனந்தி ஒற்றுமை என்ற ஒரு அத்திவாரத்தை போட்டு விட்டா. ஐயா வந்து 3 சமயத்தையும் அன்பு என்ற 3 எழுத்துக்கள் இணைச்சு கொண்டு வந்து எங்களை நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறார். தொடர்ந்து வரணும், இப்படியான தலையங்கத்தோட நிறைய வந்து கதைக்கணும். அதை நாங்க கேட்டு நல்ல மூளைக்கு நல்ல நிம்மதியா இருக்கிறதுக்கு ஒரு வழியா இருக்குது. சந்தோஷமா இருந்து கேட்டுக்கொண்டிருக்க. நன்றி ஐயாக்கு. நன்றி நன்றி அம்மா. நீங்கள் உங்களுடைய அந்த வரவுகளை இங்க எங்களுக்கு தந்து இப்படியான அருமையான கருத்துக்களை நீங்கள் இந்த தளத்துக்கு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்றேன். நீங்கள் புதுமுக வரவுகளாக இருக்கின்றீர்கள். அன்போடு உங்கள் அனைவரையும் இந்த தளத்தில் இப்போது நேற்றிருந்து நிறைய பேர் வந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவரையும் நாங்கள் அன்போடு எங்களுடைய அன்பு கரங்களை கோர்த்து உங்களை இங்கே இருக்க செய்கின்றோம். தயவு செய்து வந்து எங்களுக்காக இந்த தளத்திலே இணைந்து கொண்டு நல்ல அரிய கருத்துக்களை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி நன்றி அம்மா. நான் கூற வேண்டும் என்றது நான் நேற்று, இன்றைக்கு தான் எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. இனி யாரும் உங்களுடைய கருத்துக்களை கூறுறதா இருந்தா கூற